ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ரொம்ப நாளா வெயிட்டிங்ஸ்ல இருந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைக்க போகுது. அது என்னன்னா என்ன இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. தெரியாது, சரி எனக்கே தெரியாது என்னன்னு. என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரு கிஃப்ட் பண்றேன்னு சொன்னவர். ஸோ இந்த பர்த்டே முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இன்றைக்கு தான் அந்த கிஃப்ட் எனக்கு கிடைக்க போகுது. அது என்ன, எப்படி இருக்கும் என்றெல்லாம் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போலாமா? ரெடி ஆயாச்சு, வாங்க போகலாம். ஃபர்ஸ்டா ஹவுஸ் வார்மிங்கு போயிட்டு அப்புறம் என்ன ஸ்பெஷல்ன்னு நான் சொல்றேன். ஏன்னா எனக்கே தெரியாது. மைக் இல்லை, அந்த மைக் கொஞ்சம் டேமேஜ். ஸோ நியூ மைக் இன்றைக்கு வந்துடும். எங்க போறண்டாலும் சாப்பாடு முக்கியம். என்னடா இவ்வளவு பெரிய சட்டியில சாப்பாடு, எப்ப பார்த்தாலும் சோறு 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 போவோம். A few moments later. என்னால் வெயிட் பண்ணவே இயலாது. 11:30க்கு போகணுமென்றான். இப்போ 12 மணி ஆகுதுல, 7:30 நேரம் எழும்பியிருக்கணும். ஆனால் காணலை. இன்னத்துக்கு வெயிட் பண்ண வைக்கிறான்டே தெரியல. இப்போ நான் என் ஃப்ரெண்டை கூப்பிட வந்தேன். ஸோ அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்ன, எங்கே போகணும், எங்கே எடுக்கணும், என்னது ஒன்றுமே தெரியாது. அவர் எழும்பி எனக்கு மெசேஜ் போட்டால் தான் இப்போ போகலாம். ஆனால் ஆளோட அட்ரஸே இல்லை. ஸோ நல்ல ஃப்ரெண்ட் தான். இப்போ நான் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போவோம். வேலையில் இருக்க பிள்ளையே நான் தட்டி கூப்பிட வேண்டியிருக்கு. பாவம் அந்த பிள்ளை. ஃப்ரெண்டும் வந்துட்டால் நானும் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு டிஜிட்டல் ஸ்டோருக்கு அங்கே தான் போக சொன்னவர். அங்கே போயாச்சு. அங்கே எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாமே சேல் பண்ணுற இடம் தான். நான் அப்போ வரைக்கும் யோசிச்சிருந்தேன், ஓகே எனக்கு ஹெட்ஃபோன் கேட்டதுனால எனக்கு ஹெட்ஃபோன் தான் தரப்போகிறான் அப்படின்னு. பட் அங்கே நடந்ததே வேறு. 17 Pro Max தூக்கி என் கையில் தந்துட்டான். அப்போ வரைக்கும் நம்பல, இல்லை இது எனக்கு இல்லைண்டு. பட் அதுதான் கிஃப்ட்னே நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டேன். அழுகிறதா சிரிக்கிறதான்னு கூட தெரியல. ஏண்டா அது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. எனக்கும் சரி அவருக்கும் இவ்வளோ பெரிய விஷயத்தை இந்த கையில் தூக்கி தந்துட்டான்றதுல ஃபைனலி 17 Pro Max எனக்கு என் ஹஸ்பண்ட் கொடுத்த கிஃப்ட். என்னடா இதெல்லாம், ஃபோன் தானே, சாதாரண விஷயம் தானே. ஓகே, ஃபோன் தான், சாதாரண விஷயம்தான். பட் எனக்கு அது சாதாரண விஷயம் இல்லை. ஏண்டா வெல் செட்டில் ஆன ஒரு பாய் இல்லை. சரி, இப்போ தான் ஃபாரினுக்கு போய் வேலை செய்கிறேன். ஸோ அந்த டைமில் எனக்கு இவ்வளோ பெரிய ஸ்ரீலங்கன் மணிக்கு இது கொஞ்சம் இப்போதைக்கு கூட தான். ஸோ எனக்கு அதை கிஃப்ட் பண்ணுற அளவு எனக்கு அது ரொம்ப பெரிய கேள்விப்பட்டிருந்தா. நாங்கள் கேட்காமலேயே எங்களுக்கு எல்லாமே தர்ற ஒரு விஷயம். என்னோட லைஃப்ல எனக்கு சேர்ந்தாங்க என் ஹஸ்பண்ட் தான். நான் கேட்டதில்லை சீரியஸ்லி. நான் இந்த ஃபோன் கேட்கல. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் இப்போ யூஸ் பண்ணுற எக்ஸா ஃபோனை நான் கேட்டிருந்தேன். எனக்கு ஃபோன் வாங்கித்தாங்க. ஏன்னா ஐஃபோன் இல்லை, அப்போ எனக்கு ஃபோட்டோஸ் எடுக்கணும், ஃபோன் வாங்கித்தாங்கன்ட்டு கேட்டிருக்கேன். ஸோ அந்த டைம் வேறு ஏதோ ஃபோன் எடுக்க போய் நிறைய அலைச்சல் பட்டு இந்த ஃபோன் எக்ஸார் நான் எடுத்தேன் குழப்பில். அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஃபோன் தான் ஆசையே போயிட்டு. இது நான் நினைக்கவே இல்லை, சத்தியமா நினைக்கல. நான் நினைச்சது என்னன்னா ஹெட்ஃபோன் கேட்டிருந்தேன். ஜிம்முக்கு போறதுக்கு ஹெட்ஃபோன் போட்டுருந்தேன். ஸோ எனக்கு ஹெட்ஃபோன் தான் வாங்கி தர போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அன்எக்ஸ்பெக்டான ஒரு விஷயம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பெரிய கிஃப்ட் என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச விலை உயர்ந்த கிஃப்ட் இதுதான். ஃபோன் கடையில் நான் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு அழுக, நான் சொன்னேன், நான் அந்த நாள் வீடியோ எடுக்கும்போது எனக்கு அழுக வருது அப்படின்ற. அதுக்கு என் ஃப்ரெண்ட் சிரிப்பு காட்டிட்டால். பட் இது ரொம்ப பெரிய கிஃப்ட் இந்த லைஃப்பில். இந்த பர்த்டேக்கு கிடைச்சிடலாம். பர்த்டேக்கு இல்லை, எனக்கு இவ்வளோ தூரம் ஜோதிச்சு எனக்கு வாங்கி தந்தது என்ன நடந்துச்சு. இந்தியன் ஹாப்பினஸ் எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வ்ளாக்ல பார்க்கலாம். அண்டில் தென் டாடா பாய். நெக்ஸ்ட் வ்ளாக்ல புது ஃபோனோட பாய்.